அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கிராமர் டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். 2 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உறுதி. எல்லா பப்ளிக் எக்ஸாம்லயுமே கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2020 பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, 2021 பப்ளிக் நமக்கு நடக்கல. சோ 2022லயும் கேட்டிருக்காங்க, 2023லயும் கேட்டிருக்காங்க, 2024லயும் கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்டரி எக்ஸாம்னு வேற வைப்பாங்க, லைக் ஃபெயில் ஆனவங்களுக்காக தனியா செப்டம்பர் மந்த்ல வைப்பாங்க, அதுலயுமே கேட்கறாங்க. சோ கண்டிப்பா 2 மார்க் உங்களுக்கு உறுதி இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது. ஓகேவா? ஆல்சோ பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு கிராமர் டாபிக் நம்ம போட்டிருந்தோம், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுவும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இந்த 2 டாபிக் மூலமா நம்ம ஷுவரா 4 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? அண்ட் என்ன டாபிக் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த டாபிக் நேம் வித் அவர் சேனல் நேம் கான்குவர் ட்ரின் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ வரும். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, பிகாஸ் we are putting lot of efforts. ஸோ இந்த பிபிடி ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், கொஸ்டின்ஸை எடுக்கிறதா இருக்கட்டும், அது இந்த பிபிடியில சேர்க்கறதா இருக்கட்டும். ஸோ நீங்க லைக் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் கெட் மோட்டிவேட்டட். ஓகேவா? ஓகே, 3 ஸ்டெப் தான், பிலீவ் மீ, 3 ஸ்டெப் தான். ஈஸியா நம்ம பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த 4மே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களாலே இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். அந்த அளவு உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, பி வித் மீ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். டைரக்ட் டு இன்டைரக்ட் அதானே நம்ம இப்போ பண்ண போறோம். இன்டைரக்ட் ஸ்பீச் ஆல்சோ கால்ட் அஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ். நான் உங்ககிட்ட ஒரு தகவலை சொல்றேன், அதை உங்க கிளாஸ் லீடர் டீச்சர்கிட்ட சொல்லுவான். அதாவது நம்ம 2 பேருக்குள்ள நடந்த உரையாடல 3ஆவதா ஒரு பர்சன், தேர்ட் பர்சன் இன்னொருத்தர் கிட்ட சொல்லுவான், கிளாஸ் டீச்சர்கிட்ட. ஸோ அதுதான், புரியுதுங்களா? மொத்தம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். மொத்தம் 4 டைப் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் டைப், சாதா ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்து இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின் டைப். கொஸ்டின் மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், அது பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ணா என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு கொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த 4ல 1ல அது உட்காரும். ஓகேவா? அது ஸ்டேட்மெண்டா, இன்ட்ராகேட்டிவா, இம்பரேட்டிவா, எக்ஸ்கிளமேட்டரி. எக்ஸ்கிளமேட்டரிக்கு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இருக்கும். இம்பரேட்டிவ்க்கு சில க்ளூ இருக்கும், ஆர்டர் மாதிரி இருக்கும், இல்ல ரெக்வஸ்ட், ப்ளீஸ்ன்ற வேர்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபைன். இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கேற்ற ப்ராப்பர் லிங்கர் நம்ம போடணும். ஸோ ஒவ்வொரு டைப்புமே நம்ம ஒவ்வொரு லிங்கர் போடுவோம். அதெல்லாம் நம்ம வீடியோ போக போக உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து டென்ஸ் ஃபார்ம் நம்ம சேஞ்ச் பண்ண. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் ஆச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் ஆச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்படின்னா ஒரு ஹேட் ஃபார்ம் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபைன். அதுக்கடுத்து ப்ரோனவுன் அண்ட் சேஞ்ச் த டென்ஸ் டு த ரிப்போர்ட்டட் ஃபார்ம். இது சும்மா லாஸ்டா முடிக்கிற ஸ்டெப்ஸ். என்னன்னா சப்ஜெக்ட் இருக்குல்ல, சப்ஜெக்ட்கான ஈக்குவல் ப்ரோனவுன் நம்ம எழுதுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்டர்டேனா த டே பிஃபோர், இத மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. திஸ்னா தட்டுன்னு மாத்தணும், நவுனா தென்னு மாத்தணும். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். டுடேனா தட் டே, டுமாரோனா த நெக்ஸ்ட் டே. அதே மாதிரி மைனா ஹிஸ் ஆர் ஹியர், வீனா தே, அஸ்னா தேம், இந்த மாதிரிலாம் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. இது நமக்கு கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? லெட்ஸ் மூவ் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டேட்மெண்ட் டைப். இது எந்த வித கொஸ்டினும் இருக்காது, எந்த வித ஆர்டரும் இருக்காது, எந்த வித ரெக்வஸ்டும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த வித எக்ஸ்கிளமேட்டரி மார்க்கும் இருக்காது. இங்க பாருங்க, கொஸ்டின் மார்க் இருக்கா? இல்ல. எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இருக்கா? இல்ல. இதுல ஆர்டர் இருக்கா, ரெக்வஸ்ட் இருக்கா? இல்ல. அப்ப இது ஃபர்ஸ்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப் என்னது? ஸ்டேட்மெண்ட் டைப், ஆல்சோ கால்ட் அஸ் அசர்ட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ். ஓகேவா? ஃபைன். எப்படி சால்வ் பண்ணணும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் குள்ள இருக்கதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஐ பிளே கிரிக்கெட் ஹியர் எவ்ரிடே. இது நம்ம கண்டுபிடிச்சது, இது ஸ்டேட்மெண்ட் டைப்னு. சோ நம்ம என்ன பண்ணா, செட் 2ன்னு இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நம்ம டோல்டுன்னு நம்ம மாத்தணும். ஓகேவா? ரிமைனிங்லாம் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. கார்த்திக் டோல்ட் பாலாஜி. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எழுதும் போது அங்க எந்த வித கொட்டேஷன்ஸ், கமா எதுவுமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்புன்னும் போது நம்ம ஒரு கனெக்டார் போடணும். இங்க நான் பிராக்கெட்லயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க, என்ன கனெக்டார் நம்ம போடணும்னு. தட்டுன்னு ஒரு கனெக்டார் நம்ம போடணும். புரியுதுங்களா? தட் ஐ என்னவா மாறும்? ஈயா மாறும். ஏன் ஈயா மாறுது? ஏன்னா கார்த்திக்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு மேல் பர்சன், அது ஒரு ஃபீமேல் பர்சனா இருந்தாங்கன்னா நம்ம ஷீன் மாத்தணும். கார்த்தி பாலாஜி கிட்ட சொல்றான், ஐ பிளே கிரிக்கெட் ஹியர் எவ்ரிடே. நம்ம சொல்லும் போது ஜென்ரலா 3ஆவது பர்சன் மாதிரி சொல்லும் போது கார்த்திக் டோல்டு பாலாஜி தட் ஹி. இந்த ஈன்றது யாரை குறிக்கிறது? கார்த்திகை குறிக்குது. அதனாலதான் ஈ போடுறோம். இங்க எதுவே ஒரு ஃபீமேல் பர்சன் கார்த்திகான்னு இருந்துச்சுன்னா நம்ம இங்க நேரம் ஷீ போட்டிருப்போம். புரியுதுங்களா? சோ அதுதான் இதை பார்க்க சொன்னேன். இதுவும் நம்ம வரும். ஓகேவா? தட்
தட்டு போட்டுறணும். முக்கியமா தட்டு போட்டுறணும். தட்டுன்றதா லிங்கர். நான் லிங்கர்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்க்கு நம்ம தட்டு போடுவோம். இப்ப இம்பரேட்டிவ் டைப்க்கு நம்ம லிங்கர் வந்து டூ போடுவோம். இதெல்லாம் நம்ம போக போக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஃபைன். இப்போ வரைக்கும் புரியுதா? ஸ்டேட்மெண்ட் டைப்னு கண்டுபிடிச்சாச்சு. செட் டூக்கு பதிலாக டோல்டு போட்டாச்சு. தட்டு கனெக்டரை போட்டாச்சு. சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஹீயா மாறிடுச்சு. இப்போ நம்ம டென்ஸை மாத்தணும். என்ன சொல்லியிருந்தேன்? ப்ரெசன்ட் டென்ஸ் ஆச்சுன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸ்னு மாத்தணும். பாஸ்ட் டென்ஸ் ஆச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்தணும். அதாவது ஹேட் ஃபார்ம் வச்சு மாத்தணும். இப்போ இது வந்து பிளேன்றது பாத்தீங்கன்னா நார்மல் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பிளேயோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஈடி போடணும். தட் ஈ பிளேட் கிரிக்கெட். இயர்னா என்ன? ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளும் போது இயர்னு சொல்லுவான். மூணாவது மனுஷன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு கிரவுண்ட்ல இருக்கோம். மூணாவது மனுஷன் அதை பத்தி சொல்லும் போது அவன் ஹியர்னு சொல்லக்கூடாது, தேர்ன்னு சொல்லணும். He played cricket there every day. Very simple. So இதுதான் அந்த கன்வர்ஷன் நம்ம வந்து படிக்க சொன்னோம். ஹியர்னு வரும்போது தேர்னு வரும். புரியுதுங்களா? ஃபைன். அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் ஃபார் த சேக் ஆஃப் யோர்ஸ். நம்ம சப்ஜெக்ட் எதுவுமே பண்ண போறது இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்னு கண்டுபிடிச்சோம். செட்டுக்கு பதிலாக டோல்டு போட்டோம். லிங்கர் தட்டு போடணும். இந்த லிங்கர்னு சொல்லலாம், கனெக்டர்னு சொல்லலாம். ஓகே, தட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஹை வந்து ஈயா மாறிச்சு, பிளே வந்து பிளேடா மாறிச்சு, இயர் வந்து தேரா மாத்திச்சு. நான் என்னென்னலாம் சுழிச்சிருக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து கன்வர்ஷன் வந்து பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு நான் ஃபீமேல் பர்சன் எடுத்திருக்கேன். ஸ்மிருதி செட் டு காவியா, ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. இது சாதா ஸ்டேட்மெண்ட் தான். அதுல எந்த கொஸ்டின் மார்க்கும் இல்லை, எந்த ஒரு எக்ஸ்கிளமேட்டரியும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஸ்மிருதியை அப்படியே தூக்கி போட்டுருங்க. செட் டூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? டோல்டுன்னு போடணும். இங்க நேம் அப்படியே போட்டுருங்க. பெட்டர் நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு கனெக்டர் போடணும். இந்த இடத்துல பங்க்சுவேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு ஒரு கனெக்டர். என்ன கனெக்டர்? ஸ்டேட்மெண்ட்டுக்கு தட்டு போடணும். தட். இங்க என்ன போடணும்? ஐக்கு பதிலா ஈ போடக்கூடாது. ஏன்னா வந்து ஃபீமேல் பர்சன் பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஷீ போடணும். இதான் நம்ம இங்க பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன்ல. தட் ஷீ. இங்க பாருங்க, இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எனக்கு பாஸ்ட் டென்ஸ்ல தான் ஆகுது. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ஹேட் வந்துடணும்னு நான் சொன்னேன். தட் ஷீ had, இந்த verb அப்படியே தூக்கி எழுதிடுங்க. she had played cricket yesterday. என்னவா மாறும்னு சொன்னேன்? the day before. So Smriti told Kavya that she had played cricket the day before. full stop வச்சிருங்க மறக்காம கடைசியா ஸ்டேட்மெண்ட் முடியும் போது. செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்ன்றது பாத்தீங்கன்னா கொஸ்டின் டைப்னு சொல்லலாம். இந்த கொஸ்டின் டைப்பை கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இந்த கொஸ்டின்லேயே பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா WH கொஸ்டின், இன்னொன்னு பாத்தீங்கன்னா SR நோ கொஸ்டின். இப்போ இங்க பாருங்க, do you play cricket? இங்க கொஸ்டின்ல WH இருக்கா இல்ல? அப்ப இது வந்து SR நோ கொஸ்டின். இதுக்கு வந்து கேள்வி பதில் என்னவா இருக்கலாம்? ஒன்னு SR இருக்கலாம், இல்ல நோ இருக்கலாம். ஓகேவா? do you play cricket னா நம்ம என்ன சொன்னோம்? ஒன்னு ஆமா இல்ல இல்ல. SR நோ. புரியுதாங்க? WH இல்ல, SR நோ இருக்குது. கொஸ்டின் மார்க் இருக்கனால இது நம்ம செகண்ட் டைப்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டு விஷயம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து கொஸ்டின் டைப்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து இது வந்து WH கொஸ்டினா இல்ல SR நோ கொஸ்டினா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். WH கொஸ்டின்னா லிங்கர் என்னது? அந்த WH தான் லிங்கர். SR நோ கொஸ்டின்னா லிங்கர் என்னது? வெதர் தான் லிங்கர். அந்த வெதர் இல்ல WH. ஓகேவா? ஃபைன். ஓகே, இப்போ நமக்கு கிளியர்லி தெரிஞ்சிருச்சு இது வந்து SR நோ டைப். அப்ப நம்ம இங்க வெதர்ன்ற லிங்கர் போடுவோம். எப்படி ப்ரீவியஸ் கேஸ்ல தட்டுன்ற லிங்கர் கண்டுபிடிச்சோம் அந்த மாதிரி. இப்ப பாருங்க, ராகுல். இங்க நம்ம டோல்டுன்னு போட மாட்டோம். இங்க கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால ஸ்பெசிபிக்கா நம்ம இருப்போம். செட் டூன்னு போட மாட்டோம். செட் டூக்கு பதிலாக டோல்டும் போட மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஸ்க்டு. ஏன்? இங்க கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்னா கேள்வி தானே. நான் அவன்கிட்ட கேட்கிறேன். ராகுல் முகேஷ்ட கேட்கிறான். முகேஷ் கனெக்டர் என்ன போட சொன்ன? பங்க்சுவேஷன்ஸ்னா எடுத்துட்டு வெதர். வெதர் பக்கத்துல எப்பவுமே சப்ஜெக்ட் தான் வரணும். வெதரா இருக்கலாம், இல்ல WH இருக்கலாம். இந்த லிங்கர் பக்கத்துல ஆல்வேஸ் சப்ஜெக்ட் தான் வரணும். லிங்கர் பிளஸ் சப்ஜெக்ட். ஏன்னா இந்த இடம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற இடம். வெதர் யூ என்னவா மாறும்? ஹீயா மாறும். அடுத்து பாருங்க, டூ பிளே. டூன்றது பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ். இங்க டிட் பிளேன்னு இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ். டூ பிளேன்றதுனால இது வந்து பிரசன்ட் டென்ஸ். அப்ப என்ன வரும்? பாஸ்ட் டென்ஸா மாறும். வெதர் he played cricket.
தட்ஸ் இட். இப்ப பாருங்க, ஆகாஷ் செட் டு தினேஷ் வேர் டு யூ பிளே. ப்ரீவியஸ் கேஸ்ல பாருங்க, ப்ரீவியஸ் கேஸ்ல என்ன நடந்துச்சு, இங்க நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின், இது எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். இதுலமே பாருங்க கொஸ்டின் மார்க் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி செக் என்னது, இது வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் டைப் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த இன்ட்ராகேட்டிவ் டைப்ல ரெண்டு டைப் நான் சொன்னேன். ஒன்னு என்ன சொன்னேன், WH டைப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா SR நோ டைப். இது வந்து ஆப்வியஸா எனக்கு WH வந்துருச்சு, அதனால இது WH டைப் தான். WH டைப்போட லிங்கர் என்னது, அந்த WH ஓடே தான். SR நோ டைப்போட லிங்கர் என்னது, வெதர். செட்டுக்கு பதிலாக என்ன போடணும், ஆகாஷ் ஆஸ்க்டு தினேஷ் வேர் அப்படியே போட்டுறணும். அதான் வந்து லிங்கர். ப்ரீவியஸ் கேஸ்ல லிங்கர் என்னது, நம்ம வெதர் போட்டோம். இந்த கேஸ்ல வந்து வேர் அப்படியே வேர்னு போட்டுருங்க. வேர் டு யூ பிளேன்னு வந்து இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட் தான் எழுதணும்னு சொன்ன வேர் பக்கத்துல, அதாவது லிங்கர் பக்கத்துல இன்ட்ராகேட்டிவ்ல சப்ஜெக்ட் தான் வரணும். ஸோ சப்ஜெக்ட் என்னது யூ, வேர் இஸ் வேர் இ. டு பிளேக்கு நம்ம எப்படி எழுதலாம், டு பிளேன்றது என்னது, பிரசன்ட் டென்ஸ். அப்ப நம்ம பாசிட்டிவ் ஃபார்மா மாத்தணும், வேர் இ பிளேட். புரியுதுங்களா? எப்படி இங்க நம்ம மாத்தணும், அதே தான். இங்க டு பிளே பிரசன்ட் டென்ஸ் வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்மா பிளேட்னு மாத்தணும்ல, அதே மாதிரி தான். தட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே இன்ட்ராகேட்டிவ் தான். அஸ்வின் செட் டு நட்ராஜன் வேர் டிட் யூ பிளே இன் திஸ் கிரவுண்ட். ஸோ அஸ்வின் ஆஸ் இட் இஸ் எழுதுறீங்க, சின்ஸ் இட் இஸ் அ சப்ஜெக்ட். செட்டுக்கு பதிலாக என்ன போடணும்னு சொல்லியிருந்தேன், ஆஸ்க்டு போடணும்னு சொல்லியிருந்தேன். சப்ஜெக்ட் அப்படியே எழுதுறீங்க, நட்ராஜன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பங்க்சுவேஷன்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, அது நம்ம எடுக்கிறதுனால நம்ம ஒரு லிங்கர் போடணும். அந்த லிங்கர் என்னது, இது WH டைப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க்ன்றனால இது இன்ட்ராகேட்டிவ், WH இருக்கனால அதான் என்னுடைய லிங்கர். வென் லிங்கர் பக்கத்துல சப்ஜெக்ட் போடணும், ஹி. இப்ப பாருங்க, ப்ரீவியஸ் கேஸ்ல டூ பிளேன்னு இருந்ததுனால நம்ம பிளேடுன்னு போட்டோம். இப்ப டிட் பிளஸ் பிளே, அப்பனா இருக்கிறதே எனக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. அப்ப நான் என்ன எழுதணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதணும். வேர் ஹி ஆட் பிளேட் இன் திஸ் இருக்கு. திஸ் இருந்தா என்ன பண்ணும், தட் போடணும், தட் கிரவுண்ட். புரியுதுங்களா நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு. இம்பரேட்டிவ் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட், ஆர்டர் அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க ப்ளீஸ்னு இருக்கு. ப்ளீஸ்னா என்ன, இட்ஸ் ரெக்வஸ்ட். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, கமாண்ட் மாதிரி, கேட்ச் இட், டோன்ட் ட்ராப் த பால். ஸோ இதுக்கு லிங்கர் நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம், டூ ஆட் பண்ணுவோம், நாட் டூ ஆட் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா டூ, ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா நாட் டூ. புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா, தோனி செட் டு தாக்கூர் கேட்ச் இட். ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, தோனி ஆஸ் இட் இஸ் எழுதுறோம். செட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்னா, ஆஸ்க்டு, கேட்டுக்கொள்கிறான். இது வந்து அந்த கேள்வி இல்லை, அந்த கேள்வி வந்து கேள்விக்குறி இருக்கும். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு he asked my notes அப்படி நம்ம சொல்றேன், என்னோட நோட்ஸ், நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், அது அவன் கேட்கறான்ல, அந்த கேட்கறது இது. தோனி ஆஸ்க்டு தாக்கூர். இங்க பாருங்க, இங்க லிங்கர் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் தானே. ஸோ லிங்கர் வந்து டு கேட்ச் இட், தட்ஸ் இட். இங்க நம்ம டென்ஸ் எல்லாம் மாத்த போறது இல்லை, அதான் நான் இங்க போஸ்ட் ஸ்கிரிப்ட்ல கொடுத்துருங்க பாருங்க. டோன்ட் சேஞ்ச் த டென்ஸ் ஃபார்ம். பாஸ்ட் டென்ஸ் ஆந்தா பாஸ்ட் டென்ஸ்லயே இருக்கட்டும், பிரசன்ட் டென்ஸ் ஆந்தா பிரசன்ட் டென்ஸ்லயே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஆஸ்க்டுன்னு மாத்தி இருக்குது. இதனுடைய கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பண்ட் செட் டு, இதான் வந்து கொஸ்டின். ஸோ சப்ஜெக்ட் அப்படியே எழுதிருங்க, பண்ட். செட் டுக்கு பதிலாக என்ன வரும், ஆஸ்க்டு வரும். பண்ட், ஆஸ்க், சால்ட், பண்ட் இதெல்லாம் நேம்ஸ் தான். ஓகேவா? இந்த லிங்கர்ஸ்லாம், இந்த கொட்டேஷன்ஸ்லாம் எடுத்து நம்ம என்ன லிங்கர் போடுவோம், டூ போடக்கூடாது. இங்க பாருங்க டு நாட் இருக்கு. டு நாட் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், நாட் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து நாட் டூன்னு போடணும், நாட் டு டிராப் த பால். இப்ப பாருங்க அடுத்த கொஸ்டின் நம்ம வித்தியாசமா சால்வ் பண்ணுவோம். இங்க ப்ளீஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை எப்படி பண்ண போறோம் பார்க்கலாம். வெங்கடேஷ் ரசல்ட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ப்ளீஸ் டேக் அ சிங்கிள். தயவு செஞ்சு சிங்கிள் எடுப்பா. ரசல் இல்லாம எல்லாருக்குமே தெரியும், இஸ் ஹார்ட் ஹிட்டர். ஸோ செட் டூ பதிலாக நம்ம இங்க என்ன போடணும்னு சொல்லியிருந்தேன், ஆஸ்க்டு போடணும், நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனா இங்க ப்ளீஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. ப்ளீஸ்னா ஒரு ரெக்வஸ்ட் பண்றாரு. ஸோ வெங்கடேஷ் ரெக்வஸ்டட் ரசல்.
கனெக்டர் என்ன, கனெக்டர் மாற்றக்கூடாது. கனெக்டர் வந்து டு தான், டு டேக் அ சிங்கிள். ஓகே, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட இம்பரேட்டிவ் டைப். இம்பரேட்டிவ் டைப்னா என்னது, ஒரு கமாண்ட் இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு ஆர்டர் பண்ணுறது, இல்லைனா ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துச்சுன்னா இந்த கேட்டகரியில் தான் வரும். ஓகேவா? இதுக்கு லிங்கர் என்ன போடணும், டூ போடணும். சப்போஸ் சென்டென்ஸ்லேயே நாட் இருந்துச்சுன்னா நாட் டூன்னு போடணும். இங்கே பாருங்க டூ நாட்னு இது, ஸோ நாட் டூன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ டென்ஸ் எதையுமே மாற்றிடாதீங்க. இங்கே டேக்குன்னு இருக்குதே, நம்ம அப்போனா என்ன பண்ணணும், டுக்குன்னு மாற்றணும். அப்படிலாம் மாற்றாதீங்க. ஓகேவா? டென்ஸ்லாம் மாற்றக்கூடாது இந்த தேர்ட் டைப்பில். ஓகேவா? லாஸ்ட் டைப் எக்ஸ்க்ளமேட்டரி டைப். அதாவது ஒரு ஆச்சரிய குறி இருக்கும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். இது வந்து டைப் நம்பர் 4 விச் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி டைப். இது ரொம்ப ரொம்ப ரேர் பார்ட், அதாவது எந்த பேப்பர்லையும் இது வரைக்கும் கேட்டது இல்லை. ஸோ சப்ஜெக்ட் ஆஸ் இட் இஸ் எழுதிருங்க. கார்த்திக். எப்படி ப்ளீஸ் இருந்தா ரெக்வஸ்டட் போடணும், எப்படி கொஸ்டின் மார்க் இருந்தால் நம்ம ஆஸ்க்டுன்னு போட்டோம், அதே மாதிரி இது எக்ஸ்க்ளமேட்டரின்றனால எக்ஸ்க்ளைம்டுன்னு ஒரு வார்த்தை போடுவோம். எக்ஸ்க்ளைம்டு பாலாஜி. ஸோ இந்த இடத்துலமே நம்ம பார்த்தீங்கன்னா தட்ன்ற லிங்கர் யூஸ் பண்ணுவோம். தட், இட், வாஸ் என்னவா மாறும், ஆட் பீனா மாறும். வாஸ்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் என்னவா மாறும்னு சொல்லியிருந்தா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, ஆட் ஃபார்ம், ஆட் பீன் ஃபார்ம். இது பி ஃபார்ம், அதனால ஆட் பீன் மாறுது. ஆட் பீன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் வந்து அப்படியே நம்ம வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா 4 டைப்ல என்ன டைப்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ WH கொஸ்டின் ஆர் எஸ்ஆர்னோ கொஸ்டின் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி கொஸ்டினும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. திங்கிஸ் இந்த 1 and 3 தான் நம்ம வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கணும், பட் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிடலாம். இது நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருந்தேன் என்ன மாதிரி இருக்கும்னு. கமாண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்டர், ரெக்வஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தேர்ட் டைப். ஸோ முக்கியமாக நீங்கள் லிங்கர் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே லிங்கர் என்ன, தட்டு. இங்கே லிங்கர் என்னது, கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா ஒன்று வெதர் போடுவோம், எஸ்ஆர்னோ கொஸ்டின்னா, இல்லைனா அந்த WH டைப்பு. இம்பரேட்டிவ் லிங்கர் என்னது, டூ. எக்ஸ்க்ளமேட்டரிக்கு லிங்கர் என்னது, தட். ஓகேவா? அந்த லிங்கர் ஆட் பண்ணிட்டு டென்ஸ் ஃபார்ம் மாற்றணும். ப்ரெசென்ட் டென்ஸ் ஆச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் ஆச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்து ப்ரொனவுன்ஸ் வந்து ஐ வந்துச்சுன்னா ஹி, அந்த மாதிரி புரிஞ்சுச்சா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட் டே, டே பிஃபோர், த நெக்ஸ்ட் டே, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த சார்ட்டை நீங்கள் வந்து நல்லா படிச்சு கொஷின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள். வித்யா செட் டு கன்யா, வுட் யூ லைக் டு கம் டு த பார்ட்டி வித் அஸ் டுமாரோ. ஸோ வுட் யூ லைக் டு கம் டு த பார்ட்டி வித் அஸ் டுமாரோனா நீங்கள் என்ன ஆன்சர் கொடுப்பீங்க இதுக்கு? ஒன்று எஸ் கொடுப்பீங்க, இல்லை நோ கொடுப்பீங்க. ஸோ இது வந்து எஸ்ஆர் நோ டைப், நாட் எ WH டைப். ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால இது வந்து இன்ட்ராகேட்டிவ் டைப்னு சொல்லி கொடுத்துட்டோம். இன்ட்ராகேட்டிவ்ல 2 வகை இருக்குது. என்ன வகை இருக்கு? ஒன்று WH கொஸ்டின், இல்லை எஸ்ஆர் நோ. எஸ்ஆர் நோல இது ஆன்சர் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். அப்போ இதோட லிங்கர் என்ன போடணும், வெதர் போடணும். வித்யா செட்டுக்கு பதிலா ஆஸ்க்டு கன்யா. இந்த பங்க்சுவேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு வெதர். வெதருக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் தான் இருக்கணும். யூன்றது யாரை குறிக்கும், இந்த ஃபீமேல் பர்சன். ஸோ ஷி. வித்யா வந்து கன்யாட்ட வந்து கேட்குறாங்க நீங்க வர முடியுமான்னு சொல்லிட்டு. புரியுதா? வெதர் ஷி would like to come to the party. இதெல்லாம் அப்படியே as it is. with us என்னவா மாறும், with them மாறும். with them. ஏன்னா 3வது நபர் சொல்றாங்க, இதுக்கு மாதிரி கேட்டாங்க அவங்களோட வர முடியுமா. ஸோ அதனால us வந்து them மாறும். டுமாரோ வந்து த நெக்ஸ்ட் டேவா மாறும். இது என்ன டைப்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. கொட்டேஷனுக்குள்ள ஐ எம் லேர்னிங் ஃப்ரெஞ்ச், இது சாதா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. இதுல வந்து ரெக்வஸ்டும் இல்லை, ஆர்டரும் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கும் இல்லை, எக்ஸ்க்ளமேட்டரி இல்லை. இது வந்து டைப் 1, அதாவது நம்மளுடைய சாதா ஸ்டேட்மெண்ட். ஸோ ரீனா டோல்ட். ரீனான்றது மேலா ஃபீமேல்? ஃபீமேல். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்க்கு லிங்கர் என்ன போடணும், தட் போடணும். டோல்ட் கொட்டேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு தட். ஐ என்னவா மாறும், ஷியா மாறும். ஆம்ன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் ஆச்சுன்னா பாஸ்ட் டென்ஸா மாற்றணும். ஷி வாஸ் ரிமைனிங்ல as it is learning French. வெரி சிம்பிள். புரியுதுங்களா? இதுவும் பாருங்க ஈஸி தான். 2023 உங்களுக்கு வந்து கேட்ட கொஸ்டின். ராஜு said I was playing tennis the whole morning. ராஜுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பர்சன்.
ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் 1 தான் ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோமே மோஸ்ட்லி டைப் 1 டைப் 2 தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ராஜு செட் என்னவா மாறணும், டோல்டா மாறணும் டைப் 1ல. டைப் 2லனா ஆஸ்க்டுன்னு மாறணும். ஓகேவா? ஸோ டைப் 3 வந்து கேள்விக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஒன்று ஆஸ்க்டு வரலாம், இல்லை ரெக்வஸ்டட்னு வரலாம், இல்லை ஆர்டர்ட்னு வரலாம். புரியுதுங்களா? டைப் 4 வந்து எக்ஸ்கிளைம்டுன்னு வரணும். இது டைப் 1. ஸோ ஆஸ் இட் இஸ் டோல்டுன்னு வரணும். பக்கத்தில் தட்டை போடு, இந்த பங்க்சுவேஷன்லாம் எடுத்துருங்க. ஓகேவா? தட் ஐ என்னவா மாறும், ஹீயா மாறும். இங்க பாருங்க வாஸ் பிளேயிங், நல்லா பாருங்க வாஸ் பிளேயிங். வாஸ்ன்றது என்ன டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் என்னவா மாறும் உங்களுக்கு, பெர்ஃபெக்ட் டென்ஸா மாறும். he had been playing tennis the whole morning. ஓகேவா? இதே இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இங்க பாருங்க வாஸ்னு இருந்துச்சுன்னா நம்ம had been போட்டோம். ஓகேவா? சேம் திங் தான். இங்க வாஸ்னு இருக்கிறதுனால நம்ம இங்க வந்து had been நம்ம வந்து போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி சில டைம் நமக்கு வந்து விசித்திரமா கேட்கலாம். இது விசித்திரமா இல்ல, டைலாக் ஃபார்மேட்ல 2 பேர் உரையாடல் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நம்ம வந்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் யார்கிட்ட பேசுறாரு, ராகர்கிட்ட பேசுறாரு. என்ன, டிட் யூ ஓப்பன் த டோர் டு த கார்டனர்? இதுக்கு ஆன்சர் என்ன கொடுப்பீங்க, டிட்னு வந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின். அதுக்கு பதில் வந்து ஒன்று எஸ் கொடுப்பீங்க இல்லை நோ கொடுப்பீங்க. ஸோ எஸ்ஆர் நோனா லிங்கர் என்ன போடணும், வெதர் போடணும். வெஸ்டான் டோல்டு போடணுமா, ஆஸ்க்டு போடணுமா, ஆஸ்க்டு போடணும். ஆஸ்க்டு ராஜர் வெதர், வெதர் பக்கத்துல சப்ஜெக்ட் தான் போடணும். யூன்றது யாரை குறிக்கும், ராஜரை குறிக்கும். ராஜர் வந்து ஆனா பெண்ணா, ஆன். ஸோ வெதர் இ டிட் ஓப்பனுக்கு, டிட் ஓப்பன்னா என்னது, அது வந்து பாஸ்ட், ஆல்ரெடி பாஸ்ட்ல இருக்கு. ஸோ பிபி ஃபார்ம் இ had opened மிச்சலாம் ஆஸ் இட் இஸ். ஃபைன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்ப ராகர் அதுக்கு என்ன பண்ணுவாரு, பதில் சொல்லுவாரு. பதில் சொல்றது எப்படி, இப்ப இது பாருங்க, நோ மை லார்ட் ஐ ஸ்போக் த்ரூ த ஷட்டர். இது சாதா ஸ்டேட்மெண்ட் தான். நீங்க என்ன பண்ணுவீங்க, ராஜர் டோல்ட் வெஸ்டான், விச் இஸ் குட். பட் நம்ம அகைன் கொஞ்சம் ஆப்டா எழுதணும். உங்க ஆன்சர் கீழே ஆப்டா கொடுத்திருந்தாங்க, ராஜர் ரிப்ளைடுன்னு கொடுத்திருந்தாங்க. புரியுதுங்களா? ராஜர் ரிப்ளைடு வெஸ்டான், தட்டு போடணும், கனெக்ட் தட். இங்க நோ மை லார்ட்னு இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, இது நோன் கொடுத்துருக்காங்களா, அப்ப ராஜர் ரிப்ளைடு நெகட்டிவ்லி, இந்த நோக்கு நெகட்டிவ்லின்னு கொடுத்துறாங்க. மை லார்ட்னும் போது யாரு, அவரோட லார்டு, டூ இஸ் லார்ட். ஸோ மை வந்து இஸ் ஆர் ஹேரா மாறும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓ கீப் ஃபைன். டு இஸ் லார்ட் தட். ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம இங்கேயே முடிச்சிட்டோம். எப்படி, இங்க நோக்கு பாரலாம் நெகட்டிவ்லி பிராக்கெட்ல மை லார்டுக்கு டூ இஸ் லார்ட்னு போட்டாச்சு. தட் இங்க ஐ வந்து யாரை குறிக்கும், இவரை வந்து குறிக்கும், ராகரை குறிக்கும். தட் இ ஸ்போக்குன்றது என்னது, ஸ்பீக்குன்றது பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ், ஸ்போக்குன்றது பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, அப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதணும். he had spoke through the shutter. கதவை திறக்காமலே சொல்லி மிஸ்டர், வெரி பேட். இதான் பாத்தீங்கன்னா கொஸ்டின். டயலாக் மாதிரி இருந்துச்சுன்னா இப்படிதான் நம்ம வந்து எழுதணும். புரியுதுங்களா? ஜஸ்ட் 2 பேர் தானே பேச முடியும். 2 பேர் இருந்தா தானே அது வந்து டை அலாக். புரியுதுங்களா? வெஸ்டான் ராஜர்கிட்ட வந்து கேட்கிறாரு, இங்க வந்து ஏன் நம்ம வெதர் போட்டோம், ஏன்னா இது வந்து WH கொஸ்டின் கிடையாது, இது வந்து SR நோ கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எப்படி இது கொஸ்டின் கண்டுபிடிச்சோம், கொஸ்டின் மார்க்கு, அதனால இது வந்து டைப் 2. டைப் 2ல என்ன வகை இது, டைப் 2ல SR நோ வகை. ஸோ லிங்கர் வந்து வெதர் போடுங்க. வெதர் he had opened the door to the gardener. Roger replied negatively to his lord that he had spoke through the shutter. Yeah, very thank you. இந்த லெக்சர் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் போச்சுன்னு எனக்கு வந்து தெரியல, பட் வெரி ஈஸி ஸ்டெப்ஸ். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை எங்கேயாச்சும் நீங்கள் சம்வேர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப வந்து கவனிங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியும். ஓகேவா? ஃபைன்.